வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, கோமாவில் இருந்தாலும் என் மகன் மறக்காத ஒரே பெயர் விஜய். ரொம்ப நாசர் ரொம்ப எமோஷனலாக ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. என்ன விஷயம்னா விஜய் கடைசியாக கோட் திரைப்படத்தை நடிச்சிருந்தார். தற்போது எச்வினோத் இயக்கத்தில் தனது கடைசி படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு தற்போது தளபதி 69 ஒரு பெயர் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட சினிமாவுக்கு குட் பை சொல்லிட்டு விஜய் அடுத்ததாக அவருடைய முழு கவனமும் அரசியலில் இருக்க போதா சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை தொடங்கி அவர் அதில் இன்று கூட ஆளுநரை நேரில் சந்தித்து ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். சூழல் இப்படி இருக்கும்போது விஜய் குறித்து நாசர் பேசியிருக்கிற விஷயம் என்னென்னா, கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருவது தான் நம்ம தளபதி விஜய். இப்போது அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோக்களில் ஒருவராக இருக்காங்க. குறிப்பாக ரஜினி சார் இடத்த அவர் பிடித்ததற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருப்பதாக திரையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக தான் விஜய் எவ்வளவு கோடிக்க வேண்டுமானாலும் சம்பளத்தை கொட்டி கொடுக்க தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க. இப்படி தளபதியோட அந்த கோட்டை பலமாக இருந்தாலும் அதற்கான ஒவ்வொரு செங்கலை வைக்க ஆரம்பித்தவர் அவர் தந்தை எஸ். சந்திரசேகர். விஜய்க்காக கதை கேட்பது, சிறந்த கதைகளை வைச்சிருக்கும் இயக்குநர்களை விஜய் பக்கம் படை அந்த மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுத்தது சந்திரசேகர் தான். இது அவரை மட்டும்தான் சாரும். அவர் ரொம்ப பக்கபலமாக இருந்து சினிமாவில் விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடிகராக உள்ள நுழைஞ்சு தற்போது அரசியல் ஆசையில் இருக்கும் விஜய்க்கு ஆரம்பத்தில் ஏகப்பட்ட ஒரு சோதனைகள் வந்தன. இப்போ முதல் படமான நாளைய தீர்ப்பு வெளிவந்த பிறகு விஜய் உருவகேலி செஞ்சு ஒரு பத்திரிகை எழுதியது. அதே போல தான் இப்போது விமர்சனங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த விஜய். ஆனால் எதையுமே அவர் பெரிய தடைக்கல்லாம் பார்க்காம அந்த மாதிரி அவர் எதையுமே ஒரு தடைக்கல்லாம் பார்க்காம எல்லாத்தையுமே வெற்றி படிக்கட்டாக மாற்றி தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இப்போதைக்கு நம்ம தளபதி இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நாசர் ஒரு பேட்டியில் நம்ம தளபதியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தனியார் யூடியூப் சேனலில் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் மூத்த மகனுக்கு விபத்து நடந்தது. அதன் காரணமாக 14 நாட்கள் கோமாவுக்கு போயிட்டாங்க. 2 வாரங்கள் கழித்து கோமாவிலேருந்து வெளியே வந்த அவர் அப்பா என்றோ அம்மா என்றோ கூறலை, விஜய் என்று தான் சொன்னாங்க. இதைத்தான் அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே என் மகனை பார்த்தாரு அப்படின்ற ஒரு உணர்ச்சிவசமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கோமாவில் இருக்க ஒரு மனுஷனுக்கு டக்குன்னு தளபதி பேர் வருதுன்றது உண்மையிலேயே அவருடைய அன்பின் அர்ப்பணிப்பு நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியுது. அது நம்ம நிறைய விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த டைமில் நாசர் சார் சொல்லியிருக்கிறது ரொம்ப உணர்ச்சிவசமாக தான் இருக்குது. தேங்க்யூ.